ஓம் சாய்ராம். பணம் சேரணும்னா அந்த சுக்கிர பகவானோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்க வேணுங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். சுக்கிர யோகம் உங்களுக்கு கிடைத்து உங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கே இருந்தால் உனக்கு பணம் வந்துச்சுன்னே தெரியல, இவ்வளோ சீக்கிரத்தில் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும்னா இந்த ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் உங்களுக்கு போதுங்க. இந்த ஒரே ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களை பெரிய பணக்காரனாக்கும். வாங்க, அப்படி என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க, உங்கள் கூட தான் வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்க, இல்லை உங்கள் சொந்தக்காரராக கூட இருப்பாங்க. திடீர்னு எங்கிட்டு இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் வந்ததுன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா காரு, வீடு, பங்களான்ட்டு ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருக்குங்க. அப்படி உங்களுக்கும் அந்த பணக்கார வாழ்க்கை வேண்டும் என்றால் அந்த சுக்கிர பகவானோட ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சரிங்களா? அப்படி அந்த சுக்கிர யோகம் உங்களுக்கு கிடைப்பதற்காக இந்த ஒரே ஒரு டம்ளர் பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர தோஷம் இருந்தால் கூட சரி, அந்த சுக்கிர தோஷம் எல்லாம் விலகி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரம். அந்த காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதை பரிகாரம்னு தெரியாமையே செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே வரோம். சரிங்களா? ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க. சுக்கிர பகவானின் அருள் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரும், கடன் சுமை தீருங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் சுக்கிர யோகம் பெற, சுக்கிர பகவானோட அருள் பெற நீங்க பணக்காரருக்கு செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் எல்லா குடும்ப தலைகளும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பாட்டி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு நிறைய தண்ணீரும் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு ஒரு டம்ளரை அது மேலே வச்சுட்டு அவங்க தூங்குற அறைக்கு செல்வார்கள். சரிங்களா? அப்போ என்னன்னா இரவு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு யாருக்காச்சும் தண்ணி தாக இருந்தால் அந்த தண்ணி எடுத்து குடிச்சுப்பாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிட சாஸ்திரமும் மறைஞ்சிருக்குங்க. படுக்கையறை என்பது ஜோதிடத்தில் 12ஆம் பாகமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் சுக்கிர பகவான் நீச்சமாகி இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு பண கஷ்டம் வரும். சரிங்களா? அதை சரி செய்ய தான் இந்த இடத்தில், அதாவது உங்க பெட்ரூம்ல சந்திரனுக்கு உரிய நீரை கொண்டு போய் வைத்தால் அந்த தோஷம் விலகிவிடும். அந்த 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தண்ணீரை, அதாவது சந்திரனுக்குரிய தண்ணீரை கொண்டு போய் வைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுக்கிர தோஷம் விலகிவிடும். சரிங்களா? அந்த சுக்கிர தோஷத்தை விலக்கக்கூடிய வேலையே இந்த ஒரே ஒரு சொம்பு தண்ணீர் செஞ்சிருங்க. சரிங்களா? சரி, இப்படி தண்ணி வச்சாச்சு. அந்த தண்ணியை நைட்டு உங்களுக்கு தாகமா இருந்தா எடுத்து அந்த டம்ளர்ல ஊத்தி குடிச்சுங்க. எச்சி வச்சு குடிக்காதீங்க, டம்ளர்ல ஊத்தி குடிக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சொம்புல வாய் வச்சு குடிக்க கூடாது. சரிங்களா? இப்படி நீங்கள் குடித்தாலும் சரி, குடிக்காமல் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு நாள் குடிப்போம், இன்னொரு நாள் குடிக்க மாட்டோம். சரிங்களா? அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. மறுநாளைக்கு காலையில எழுந்த உடனே இந்த சொம்புல இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டிற்கு வெளியே இருக்கும் துளசி செடி, தொட்டாஞ்சினிங்கி செடி, மருதாணி செடிக்கு ஊற்றி வர உங்களுடைய பண கஷ்டங்கள் தீருங்க. உங்களுக்கு சுக்கிர யோகம் அடிக்கும். ஜாக்பாட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். சரி, இப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி செடிகள் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன தொட்டி வாங்கி நீங்கள் இந்த செடியை வளருங்க. 3 செடி இருக்கு. துளசி செடி, தொட்டாஞ்சினிங்கி செடி, மருதாணி செடி. சரிங்களா? இந்த செடியை வாங்கி அதில் இந்த தண்ணியை ஊற்றலாம். நீங்கள் ஏன்னா இந்த தண்ணியை துளசி செடியில் கூட ஊற்றலாம். ஏன்னா நீங்கள் அந்த சொம்பு தண்ணீரை நீங்கள் எச்சி பண்ணி குடிக்க போகிறது கிடையாது. டம்ளரில் ஊற்றி தான் குடிக்க போகிறீர்கள். அதனால் மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை சுக்கிர பகவானை நினைத்து இந்த செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி வர உங்களுக்கு பிடித்த சுக்கிர தோஷம் விலகும். சரிங்களா? அதனால உங்கள் வீட்டில் பணம் பயங்கரமாக சேரும். உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் எப்படி அடுத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்களோ அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்னடா இவனுக்கு இப்படி அதிர்ஷ்டம் வந்தது, எங்கிட்ட இருந்தா இப்படி ஜாக்பாட் அடிச்சது, எப்படி இவ்வளோ சீக்கிரமாக பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்ட்டு. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மொச்சை கொட்டையை வீட்டுக்கு வாங்கி வந்தாலும் சுக்கிர யோகம் கிடைக்கும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் யார் வீட்டில் மொச்சை கொட்டை வாங்குறாங்களோ, இப்போ உங்கள் வீட்டில் மாதத்துக்கு ஒரு தடவை 1 கிலோ வாங்குறீங்கன்னு அடுத்த மாசம் உங்களுக்கு அந்த மொச்சை கொட்டையை வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரையில் வாங்குங்கள். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா 6 to 7 வரும் காலையில, மதியம் 1 to 2 வரும், நைட் பாத்தீங்கன்னா 8 to 9. இந்த நேரத்தில் நீங்கள் மொச்சை கொட்டை வாங்கி வந்தால் உங்கள் வீட்டில் நிச்சயம் பண கஷ்டம் வரவே வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு நைட்டே கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்கள்
வீட்டில் சுக்கிர பகவானின் அருளாசி கிடைத்து நீங்கள் மிக பெரும் பணக்காரர் ஆகும் யோகத்தை பெறுவீர்கள். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. அதே போல இன்னொரு சின்ன டிப்ஸும் சொல்றேன். நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில், அதாவது காலையில் 6 to 7 மணிக்கு, இல்லைனா மதியம் 1 to 2 மணிக்கு, இல்லைனா நைட்டு 8 to 9 மணிக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மொச்சை வாங்குறீங்களா அதோட சேர்த்து கல்லுப்பும் நீங்கள் வாங்கி வரலாம். அதே போல் சம்பளம் வந்தவுடனே முதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கல்லுப்பு வாங்குங்க, இல்லைனா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து பூவாக நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அதே போல் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து இந்த மண்டை வெள்ளத்தை வாங்கி கொண்டு போயிட்டு கொடுங்க, அங்கே வைக்கக்கூடிய பொங்கலுக்கு அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை மேலும் 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 கொண்டு வந்து கொடுக்குங்க. அதே போல் பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பசுவோட 5 பொருட்களால் இது செய்யப்பட்ட ஒரு விளக்கு. இந்த விளக்கை வந்து என்ன பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து அதாவது 6 மணிக்கு முன்னாடி சரிங்களா, ஒரு 5:50 போல் ஒரு பெரிய அகல் விளக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த பஞ்சகவ்ய விளக்கு வச்சுட்டு அந்த பஞ்சகவ்ய விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் எரிய ஒன்றும். அப்படி எரியும் போது என்னன்னா அந்த பஞ்சகவ்ய விளக்கு முழுமையாகவே எரியுங்க. சரிங்களா, அந்த முழுமையாக எரிந்து சாம்பலாகும். இப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்பவும் போல் நீங்கள் சாமி கும்பலாம். இப்படி நீங்கள் வந்து செஞ்சீங்கனாலும் சரி, உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் மிகப்பெரிய அளவில் வந்து சேருங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டிப்ஸும் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்பை வந்து எப்பவுமே வந்து பீங்கான் அல்லது கண்ணாடி ஜாடியில் மட்டும் வைங்க. கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை எவர் சில்வர் டப்பாலையோ போட்டு மட்டும் வைக்காதீங்க. அப்படி நீங்கள் வந்து அந்த கண்ணாடி ஜாடியில் வைக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, வசம்பு, அந்த வசம்பு வந்து என்ன பண்ணுன்னா அந்த பீங்கான் ஜாடியோட அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கல்லுப்பை முழுமையாக நிறைத்து விட்டு நீங்கள் இந்த உப்பை வந்து நீங்கள் எப்பவும் போல் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைச்ச ஒரு பரிகாரங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டில் சரி செய்து கொண்டாலே சரி, உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அந்த கடன்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல விதமான வாழ்க்கையை வாழ முடியும். கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனை எல்லாம் சீக்கிரமாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து வரும்போது உங்களுக்கு வந்து பணம் பல வழியிலிருந்து வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சால் எங்கேருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்து பணம் செய்து மட்டும் பார்த்துட்டே இருங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சம், அதுபோக இந்த சுக்கிர பகவானின் அருட்கடாட்சமும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரராக ஆவீர்கள். அந்த அளவுக்கு செல்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க.